பகவான் கிருஷ்ணர் நம்ம புரிஞ்சுக்கணும்னா அவரோட பக்தி தொண்டு தான் நம்ம முக்கியம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பகவான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கணும்னா பக்தி தொண்டு நம்ம செய்யணும். வேற எந்த முறையிலும் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. சேவன் முக்கிய ஜிவாத ஸ்வயமேவ ஸ்புரத்தியா. பகவான் கிருஷ்ணருக்கு நம்ம தொண்டு செய்யணும், அவரது பிரசாதத்தை உட்கொள்ள வேண்டும், அவரை பத்தி பேசணும், அவரை பத்தி புகழணும், அவரை பத்தி கேட்கணும், அவருக்கு தொண்டு செய்யணும். இந்த நவவித பக்தி தொண்டில் ஈடுபட்டாதான் நம்ம அவரை புரிஞ்சுக்க முடியும். அது ஞானம் நமக்கு அப்பதான் கிடைக்கும். ஸோ நமக்கு கிருஷ்ண பக்தியில் ஞானம் கிடைக்க வேண்டும்னா, கிருஷ்ணரை பற்றி ஞானம் நமக்கு இருக்க வேண்டும்னா, ஆன்மீக ஞானத்தில் கிடைக்க வேண்டும் என்றால் நம்ம கிருஷ்ண ஆன்மீக ஞானம் நமக்கு கிடைக்கிறது எப்படி கிடைக்கும்னா, நம்ம கிருஷ்ணருக்கு பக்தி செஞ்சானா நமக்கு ஞானம் கிடைக்கும். கிருஷ்ணருக்கும் கிருஷ்ண பக்தர்களுக்கும் நம்ம தொண்டு செய்யணும், எந்த எதிர்பார்ப்பு இல்லாம தொண்டு செய்யணும், தூய பக்தி செய்யணும். தூய பக்தி செஞ்சா நமக்கு ஆன்மீக ஞானம் கிடைக்கும். பக்தர்கள்